ഇന്നത്തെ മെസ്സേജിന്റെ പേര് ഞാൻ ഒരിക്കൽ കൂടെ പറയാം. இன்றைய செய்தியின் தலைப்பை நான் ஒருமுறை கூட சொல்கிறேன். യു ടേൺ. ஆமென். திரும்புதல். ഡയറിയിൽ എഴുതുന്നവർ എഴുതിയിട്ടോ യു ടേൺ. ஆமென். டைரியில எழுதிக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். யூ டேர்ன். திரும்புவது. What is the meaning of யூ டேர்ன்? திரும்புவது என்றால் என்ன? ഇപ്പോൾ ഞാൻ സഞ്ചരിക്കുന്ന റൂട്ടിൽ നിന്ന്, இப்போ நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாதையில் இருந்து തിരിയുക. திரும்புவது. തിരിയുക. திரும்புவது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. കരങ്ങളെ ഉയർത്തി ദേവനെ സ്തുതിப்போம். ഒരുപക്ഷേ നിങ്ങൾ ഇപ്പോൾ പോകുന്ന റൂട്ട് கரெக்ட் ஆയിരിക്കാം. ஒருவேளை நீங்கள் இப்போது போய் கொண்டிருக்கிற பாதை என்பது சரியான பாதையா இருக்கலாம். ചിലപ്പോൾ ராங் ஆയിരിക്കാം. சில வேளைகளில் அது தவறாகவும் இருக்கலாம். Praise the Lord. ஹல்லேலூயா. തെറ്റായ റൂട്ടിലാണ് നീ പോകുന്നതെങ്കിൽ, தவறான வழியில் தான் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ഈ മെസ്സേജ് இந்த செய்தி നിങ്ങളെ യു ടേൺ എടുപ്പിക്കും. உங்களை அந்த பாதையை விட்டு திரும்ப செய்யும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാലങ്ങളായി, பல ஆண்டுகளாக ഞാൻ ഒരേ ലെവലിലാണ് മൂവ് ചെയ്യുന്നതെങ്കിൽ, நான் ஒரே நிலையில் தான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்றால், അങ്ങനെ ഉള്ളവരെയും ദൈവം യു ടേൺ ചെയ്യിപ്പിക്കും. அப்படி உள்ளவர்களையும் தேவன் திரும்ப செய்வார். Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നല്ല പീക്ക് ലെവലിൽ നിൽക്കുന്നവരെയും, நல்ல ஆமென் ஹல்லேலூயா பிஸியான பீக் லெவல்ல இருக்கிறவர்களை, അവരെയും അടുത്ത ലെവലിലേക്ക് യു ടേൺ ചെയ്യിപ്പിക്കാം. அவர்களை இன்னும் அடுத்த நிலைக்கு நேராய் கர்த்தர் திரும்ப செய்வார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പോരാ, போதாது, ഇനിയും വേണം. இனிமேலும் நமக்கு தேவை. എനിക്ക് അടുത്ത ലെവലിലേക്ക് കയറണം. நான் அடுத்த நிலைக்கு நேராய் உயர விரும்புகிறேன். അടുത്ത സീസണിലേക്ക് എനിക്ക് കയറണം. அடுத்த காலகட்டத்துக்கு நான் உயர வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ വായിച്ച ഭാഗത്തിലേക്ക് നമുക്ക് ശ്രദ്ധ തിരിക്കാം. நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராய் நாம் சிந்தையை திருப்பலாம். ഞാൻ ഇന്ന് പകല്, நான் இந்த பகலில் ഞാൻ രണ്ട് വ്യക്തികളെ കുറിച്ചാണ് പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത്. ரெண்டு நபர்களை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ഒന്ന് യോഹന്നാൻ, யோவான் ஸ்நானகன், രണ്ട് ഏലിയാവ്, ரெண்டு எலியா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ രണ്ടുപേരെ കുറിച്ച് இந்த ரெண்டு பேரையும் குறித்து എന്റെ മെസ്സേജിന്റെ അവസാനം എന്തായാലും, ஆமே என்னுடைய செய்தியின் முடிவு என்னவா இருந்தாலும் അത് യേശുവിലൂടെ ആയിരിക്കും. அது இயேசுவின் மூலமாகத்தான் முடியும். യേശു ഇല്ലാത്ത ഒരു മെസ്സേജിനകത്ത് റിവൈവൽ ഇല്ല. இயேசு இல்லாத ஒரு செய்தி பிரசங்கத்துக்குள்ளேயும் எழுப்புதல் இல்லை. പരിശുദ്ധാത്മാവ് ഇല്ലാത്ത ഒരു മെസ്സേജും സക്സസ് അല്ല. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு பிரசங்கமும் அது வெற்றியான பிரசங்கம் அல்ல. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഇന്ന് പ്രസംഗിക്കുമ്പോൾ நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது ഈ 4 ക്യാരക്ടറാണ് ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത്. ஆமென். இந்த 4 விதமான சுபாவத்தை நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ഈ 4 ക്യാരക്ടറും இந்த 4 விதமான குணாதிசயங்கள் നിങ്ങൾ വീട്ടിൽ പോകുന്നതിന് മുമ്പ്, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னதாக നിങ്ങളെ പിന്തുടർന്നു വരും. உங்களை அது பின்தொடர்ந்து வரும். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். അതുകൊണ്ട് அதனால നല്ല ആരാധിക്കാൻ റെഡി ആയിരിക്കണം. நல்ல ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். നല്ല നല്ല ദൂത് കേൾക്കുമ്പോൾ நல்ல ஆமென் வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாய் கேட்கும்போது നിങ്ങൾ അത് വെറുതെ വിടരുത്. நீங்கள் அந்த வார்த்தையை வீணாய் விட்டு விட கூடாது. അത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകത്തോടെ ഏറ്റെടുക്കണം. நீங்கள் அவற்றை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நிறைந்தவர்களாய் வார்த்தையை பிடித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். അങ്ങനെ ഏറ്റെടുത്താൽ, அப்படி பிடித்துக் கொண்டால் അത് നിങ്ങളുടെ മേൽ ക്രിയ ചെയ്യും. அந்த வார்த்தை உங்களில் கிரியை செய்யும். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഗെറ്റ് റെഡി. വായിച്ചാട്ടെ. ஆயத்தப்படுங்கள், வாசிக்கலாம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. കണ്ടോ, ദൈവത്തിന്റെ ആത്മാവും ശക്തിയും ഉള്ളവൻ, தேவனுடைய ஆவியும் பலமும் உடையவன் അവർക്ക് മുമ്പേ നടക്കും, அவர்களுக்கு முன்பாக செல்லுவார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. നിന്റെ മേലെ ஆமென். உங்களுக்கு மேலே പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയും பரிசுத்த ஆவியின் வல்லமை ബലവും பலமும் നിങ്ങളുടെ മേൽ ഇരുന്നാൽ, உங்க மேல இருந்தால் നീ സകലരുടെയും മുമ്പിൽ നടക്കും. நீங்கள் எல்லா ஜனத்துக்கும்
உங்களுக்கு முன்பதாக நடப்பீர்கள். നീ പിമ്പിലല്ല മുമ്പിലാണ്. நீங்க பின்னாலே அல்ல முன்னாலே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വാവ് വാവ് വാവ്. ജീസസ് ജീസസ്. നിങ്ങൾ നല്ല ആരാധിക്കുന്ന സഭയാണ്. நீங்க நல்ல ஆராதிக்கிற சபை. ഞാൻ പറയുന്നു, மறுபடியும் சொல்கிறேன், പരിശുദ്ധാത്മാവും பரிசுத்த ஆவியானவரும் ശക്തിയും வல்லமையும் ആരുടെ മേലുണ്ടോ யாருக்கு மேல இருக்கிறதோ അവനാണ് ഒന്നാം നമ്പർ. அவர்கள்தான் முதல் ஸ்தானத்தில். അവനാണ് ആദ്യം നടക്കുന്നത്. அவர்கள்தான் முன்பாக முதல் செல்கிறவர்கள். അവന്റെ പേരാണ് ലീഡർ. அவர்களுக்கு பேருதான் தலைவர். കരങ്ങളെ തട്ടി പറ. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், I am the leader. நான் தான் தலைவர். I am the leader. நான் தான் தலைவி. പരിശുദ്ധാത്മാവ് ആരുടെ മേലുണ്ടോ? பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு மேல இருக்கிறாரோ, ആരുടെ മേലോ ശക്തിയുണ്ടോ? யாருக்கு மேல அவருடைய வல்லமை இருக்கிறதோ അവന്റെ പേരാ ലീഡർ. அவர்களுக்கு பேருதான் தலைவர் தலைவி. ഹല്ലേലൂയ. ജീസസ്. നീ ഇന്ന് ഒരു വിശ്വാസിയായിട്ടായിരിക്കും അകത്ത് വന്നത്. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை விசுவாசியாக இந்த திருச்சபைக்குள்ளே வந்திருக்கலாம். ഒരു സാധാ വിശ്വാസിയായിട്ടായിരിക്കാം വന്നത്. ஒரு சாதாரண விசுவாசியாக உள்ளே வந்திருக்கலாம். ഈ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് നീ എഴുന്നേൽക്കുമ്പോൾ, ஆனால் இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் எழும்பும் போதோ നീ തിരിച്ചു പോകുന്നത് நீங்கள் திரும்ப போவது ഒരു ലീഡർ ആയിട്ടായിരിക്കും. ஒரு தலைவராகத்தான் போக வேண்டும். Praise the Lord. ഹല്ലേലൂയ. 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 നിങ്ങൾ ഈ കേരളത്തിലെ ഒരു സ്റ്റൈലുണ്ട്. കേരളാവിലെ ഒരു பாணி இப்படி இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നല്ല ദൂത് കേൾക്കുമ്പോൾ, நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கும்போது അവർ എഴുന്നേറ്റ് നിന്ന് ദൂത് ഏറ്റെടുക്കും. அவர்கள் எழும்பி நின்று அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள். Praise the Lord. ഹല്ലേലൂയ. 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 നിങ്ങൾക്കും വേണമെങ്കിൽ അങ്ങനെ ചെയ്യാം. உங்களுக்கு வேண்டுமானால் அப்படி செய்யலாம். ഈ നിർബന്ധത്താൽ ഒന്നും അരുതെന്ന് അപ്പോസ്തലൻ പറഞ്ഞത്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. കട്ടായപ്പെടുത്തുമടിയായി இருக்க வேண்டாം. നിർബന്ധം പിടിച്ചൊന്ന് ചെയ്യിപ്പിക്കരുതെന്ന അപ്പോസ്തലന്മാർ പഠിപ്പിച്ചത്. அப்போஸ்தலர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் கட்டாயத்தின் பேரில் செய்ய வைக்க வேண்டாம். ഈ നിങ്ങളുടെ മടിയിൽ വെച്ചിരിക്കുന്ന ബാഗൊക്കെ താഴെ വെച്ചേ. உங்க மடி மேல வச்சிருக்கிற அந்த பையெல்லாம் நீங்க அப்படியே கீழே வைங்களேன். എനിക്കൊന്ന് കോടികൾ ആ ബാഗിനകത്ത് ഇരിക്കുന്നെന്നാ തോന്നുന്നത്. അതാ താഴെ அந்த பைகள் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்களை நீங்க வைத்திருக்கீங்க போல. ഗോൾഡോ കോടിക്കണക്കിന് രൂപ ബാഗിനകത്ത് ഇരിക്കുന്നത് പോലെ தங்கத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் நீங்க அதுல வைத்திருக்கீங்க போல. അതൊക്കെ അങ്ങ് താഴെ വെച്ച് அந்த பையெல்லாம் உங்க கீழே வச்சிருங்க. ദൂത് കേൾക്കുമ്പോൾ, வார்த்தைகளை கேட்கும்போது നിങ്ങൾക്കൊരു പ്രേരണ ഉണ്ടെങ്കിൽ, உங்களுக்கு ஏவுதல் வரும் என்றால், ഈ ദൂത് എനിക്കെന്ന് തോന്നിയാൽ, இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் என்று நீங்கள் தொடப்பட்டால் എഴുന്നേറ്റ് നിന്ന് അത് പിടിക്കണം. எழும்பி நீங்கள் நின்று அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ജീസസ്. ഈ പ്രസൻസ് വരുന്നതിന് മുമ്പ്, பிரசன்னம் வருவதற்கு முன்னதாக 24 മൂപ്പന്മാര് സിംഹാസനത്തിൽ ഇരുന്നു. 24 മൂപ്പர்களும் സിംഹാസനത്തിൽ ഉட்கார்ந்தார்கள். പെട്ടെന്ന് ஆனா திடீரென்று മനുഷ്യപുത്രൻ എൻട്രി ആയപ്പോ, மனுஷகுமாரன் உள்ளே நுழைந்தபோது 24 മൂപ്പന്മാര് എഴുന്നേറ്റ് നിന്നു. 24 மூப்பர்களும் எழும்பி நின்று അവരുടെ കിരീടങ്ങൾ നിലത്തിട്ടു. அவருடைய கிரீடங்களை தரையில் வைத்து, Praise the Lord. ജീസസ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആ യേശുവിനെ എതിരേറ്റ് സ്വാഗതം ചെയ്തു. ആമേൻ. യേശുவை எழும்பி நின்று அவர்கள் ஆமென் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள். ആ യേശുവിന് ഒരുപാട് പേരുണ്ട്. இயேசுவுக்கு अनेक பெயர்கள் உண்டு. നിസി, நிசி, റാഫ, ராஃபா, എൽറോയ്, எல்ரோய், എൽ ഷദായ്. ஷடாய். അതിൽ ഒരു പേരാണ്, அதுல ஒரு பேர் தான் വചനം. வசனம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். வார்த்தை, വചനം നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ, வார்த்தை உங்க மேல வரும்போது അത് നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് സ്വീകരിക്കാം. நீங்கள் அந்த வார்த்தையை எழும்பி நின்று பெற்றுக்கொள்ளலாம். കൈയടിച്ച് ഏറ്റെടുക്കാം. கைகளை தட்டி ஏற்றுக்கொள்ளலாம். തുള്ളിച്ചാടി ഏറ്റെടുക്കാം. துள்ளி குதித்து ஏற்றுக்கொள்ளலாம். എഴുന്നേറ്റ് നിന്ന് ഏറ്റെടുക്കാം. எழும்பி நின்று ஏற்றுக்கொள்ளலாம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க மேல கையை பிடிச்சு சொல்லுங்க, വചനത്തെ ബഹുമാനിക്കുക. ஆமென். வார்த்தையை கனம் பண்ணுங்க. പറഞ്ഞേ, வசனத்தை கனம் பண்ணுங்க. വചനത്തെ ബഹുമാനിക്കുക. வசனத்தை கனம் பண்ணுங்கள். പറയുന്നവനെ ബഹുമാനിക്കുക. வசனத்தை சொல்லுகிறவர்களை கனம் பண்ணுங்கள். വചനം പഠിപ്പിക്കുന്നവനെ ബഹുമാനിക്കുക. வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். അങ്ങനെ നിങ്ങൾ ചെയ്താൽ, அப்படி நீங்கள் செய்தால் നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരായി മാറും. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். എന്താ ഞാൻ എഴുന്നേറ്റ് വന്നപ്പോൾ, நான் எழும்பி வந்தபோது, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா,
സ്പിരിച്വൽ ഫാദർ എന്താ പറഞ്ഞേ? ஆவிக்குரிய தகப்பனார் அவர்கள் என்ன சொன்னார்கள்? എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിന്ന് எல்லாரும் எழுந்து நின்று അദ്ദേഹത്തെ സ്വാഗതം ചെയ്യാൻ പറഞ്ഞു. அவரை வரவழைங்கள் என்று சொன்னீர். കാരണം ஆமென். ஏனென்றால் ഞാനൊരു ദൂതും കൊണ്ടാ വന്നത്. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோடு வந்திருக்கிறேன். ദൈവം എന്റെ മേൽ പകർന്ന ദൂതനെ അപമാനിച്ചത് தேவன் எனக்கு தந்து அனுப்பின அந்த வார்த்தையை அவர்கள் கனம் பண்ணினார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ എന്നിലൂടെ വരുന്ന പ്രോഫസികൾ, அப்போ என் மூலமாய் வரக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள், വചനങ്ങൾ வசனங்கள் നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് റെസ്പെക്ട് ചെയ്ത് സ്വീകരിച്ചാൽ நீங்கள் எழும்பி நின்று மரியாதையோடு அவற்றை ஏற்றுக்கொண்டால் ഡിസംബർ 31 തീയതിക്ക് മുമ്പ് டிசம்பர் 31 தேதிக்கு முன்னதாக നീ കേൾക്കുന്ന സകലതും நீங்கள் கேட்கிற எல்லா வார்த்தைகளும் നിറവേറുക തന്നെ ചെയ്യും. அது நிச்சயமாகவே நிறைவேறும். പാസ്റ്റർ, തിരുനെൽവേലിയില് திருநெல்வேலியில் 7000 പേര് ഒരുമിച്ചിരുന്ന് ആരാധിക്കുന്ന 7000 பேர்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ഒരു സഭ, ஒரு சபை ദൈവം പണിയാ പോകുന്നു. தேவன் கட்டி எழுப்ப போகிறார். കരങ്ങളെ തട്ടി கைகளை தட்டி ആ സഭയ്ക്കകത്ത് அந்த சபைக்குள்ளே നല്ല വെള്ള കളർ ചെയറുകൾ കിടക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. வெள்ளை கலரிலே நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறதை ഒരു பார்க்கிறேன். വൈറ്റ് ഹൗസ് പോലെ ஒரு வெள்ளை மாளிகையை போல അവൻ ഇരിക്കുന്ന വലിയൊരു ബിൽഡിംഗ്, ஆமென், எழும்பி நிற்கிற ஒரு பெரிய கட்டிடம், ശലോമോന്റെ ആലയം പോലെ, சாலமோனின் ஆலயத்தை போலவே അതിനകത്ത് அதற்குள்ளே ദൈവ സാന്നിധ്യത്തിന്റെ മേഘം தேவ பிரசன்னத்தின் மேகம் ഇറങ്ങുന്നത്, வந்து இறங்குகிறது. പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்களை திறந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தை കറണ്ട് അടിക്കുന്നത് പോലെ, കറണ്ട് അടിക്കുന്നത് പോലെ, കറണ്ട് അടിപ്പത് പോലെ, കറണ്ട് അടിക്കുന്നത് പോലെ, കറണ്ട് അടിപ്പത് പോലെ, കറണ്ട് അടിക്കുന്നത് പോലെ, കറണ്ട് അടിപ്പത് പോലെ, മിൻസാരം പായുന്നത് പോലെ, മിൻസാരം പായുന്നത് പോലെ ദൈവ ശക്തി, ദൈവ വല്ലമേ റിസീവ്. പിടിച്ചോ, പിടിച്ചോ, பெற்றுக்கொள்ளுங்க, പിടിച്ചോ, പിടിച്ചോ, பெற்றுக்கொள்ளுங்க, പിടിച്ചോ, பிடித்துக்கொள்ளுங்க, പിടിച്ചോ, பிடித்துக்கொள்ளுங்க. പിടിച്ചോ. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் மின்சாரம் தாக்குகிறது போல இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மேலே சுடபடகடகதன ரக்கதன ஓ அக்கினி அக்கினி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கைகளை தட்டி யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த அக்கினி இந்த கால வேளையில் உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது. ரக்கதலரபோ வைடராதன ரக்கதலரபோ ஓ மகிமையின் மேகம், மகிமையின் மேகம், மகிமையின் மேகம், ஷெகைனா மேகம், ஷெகைனா மேகம் இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுகிறது. மேல்விட்டாயின் அசைவு, மேல்விட்டாயின் அனுபவம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுகிறது. ராகாயா பாபா 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 உரபலரபோ ரடாலரபா கைகளை தட்டி வாயை திறந்து சத்தம் உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி கைகளை தட்டி போதாது போதாது இன்னும் ஒரு மேகம், எஸ் உங்க மேல பற்றி எறிகிறது. ஆராதிக்கிற உங்க நாவை கர்த்தர் தொடுகிறார் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஒரு மேகம், ஒரு மேகம் இறங்குவது போல, மேகம் இறங்குவது போல, ஒரு மேகம் இறங்கி வருவது போல, மேகம் இறங்கி வருவது போல ദൈവ സാന്നിധ്യം, தேவ பிரசன்னம், ദൈവ സാന്നിധ്യം, தேவ பிரசன்னம். ஸ்ரீதல் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் எஸ் ரக்கதலரபஷே ரிபதனமா இயேசுவின் நாமத்தில் വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது ഈ സ്ഥലത്ത് ദൈവം ഉണ്ട്, സത്യം. ஓ இந்த இடத்துல நிச்சயமாகவே தேவன் இருக்கிறார். ദൂതന്മാർ കയറുന്നു, ஓ தூதர்கள் ஏறுகிறார்கள், ദൂതന്മാർ ഇറങ്ങി വരുന്നു, தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். Fire. அக்கினி கைகளை தட்டி போதாது நல்ல உற்சாகமாய் ரக்கபாபாபாபாபா சுடபலகடகடனியாதரமோ ஷாந்தே ரிகாபாபாபா நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. അഭിഷേകം നിന്റെ മേൽ വന്നാൽ, ஓ அபிஷேகத்தில் வந்தா, പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വന്നാൽ, பரிசுத்த ஆவி உங்க மேல வந்தா, ശക്തി നിന്റെ മേൽ വന്നാൽ, வல்லமை உங்க மேல வந்தா, you are number one. நீங்கள் தான் முதல் ஸ்தானத்தில். ஓ முதல் ஸ்தானத்தில் நீங்க தான் இருப்பீங்க. ബിസിനസ്സിൽ നീ നമ്പർ വൺ,
தொழில்ல நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. பிசினஸில் நீ நம்பர் 1. தொழில்ல நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. ஜோலியில் நீ நம்பர் 1. வேலையில நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. வித்யாபியாசத்தில் நீ நம்பர் 1. படிப்புல கல்வியில நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. சிஸ்ரூஷையில் நீ நம்பர் 1. ஊழியத்துல நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. Jesus, praise the Lord. hallelujah, Hallelujah. hallelujah. What a wonderful God. Oh, அருமையான தேவன். Jesus. ഇരുന്നാട്ടെ. இடங்களில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ഇതുപോലെ தூதுகள் വരുമ്പോൾ നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് ആരാധിക്കണം. இதை போல தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரும்போது நீங்களே எழும்பி நின்று ஆராதிக்க வேண்டும். ഇതുപോലെ இதை போலவே நானல்ல ഏത് ദൈവദാസന്മാർ ശുശ്രൂഷിച്ചാലും எந்த தேவனுடைய ஊழியர்கள் ஊழியம் செய்தாலும் இதே பேட்டേണിൽ നിങ്ങൾ ചെയ്താൽ இதே நிலையில் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் ഭയങ്കര ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടും. பயங்கரமான தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். ദൈവദാസനൊക്കെ പറയുന്ന വേർഡ് அவன் தேவ ஊழியர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் വെരി പവർഫുൾ ആണ്. பயங்கரமான வல்லமை உள்ள வார்த்தைகள். Jesus. നമ്മളൊക്കെ ബിഗിനേഴ്സ് ആയതുകൊണ്ട് അവൻ ബിഗിനേഴ്സ് ആരംഭ നിലയിൽ இருக்கிறதுனால ഉള്ള ശക്തിയും ശബ്ദവും എല്ലാം എടുത്ത് പ്രസംഗിക്കും. ആമേൻ இருக்கிற வல்லமை எல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்றோம். അവര് വളരെ ശാന്തമായി ஆனா அவர்கள் மிக சாந்தமாக വളരെ പതുക്കെ ആമേൻ மிகவும் ஆமேன் பொறுமையாக നമ്മൾ പറയുന്നതിനെക്കാട്ടി 1000 മടങ്ങ് പവർഫുള്ള കാര്യമാണ് പറയുന്നത്. ஆமேன் நாங்க சொல்றதை விடவும் 1000 மடங்கு வல்லமையான வார்த்தைகளை பேசுறாங்க. ഹല്ലേലൂയ. Jesus. പക്ഷേ ஆனா അത് ശബ്ദം കുറവും ஆமேன் சத்தம் ஆமேன் மெதுவாகவும் ஸ்லோயும் ആയതുകൊണ്ട് மெதுவாக இருப்பதனால നമ്മൾ കൈയെട്ടിയിരിക്കുന്നു. நம்ம கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ഹല്ലേലൂയ. Jesus. അങ്ങനെ ആവരുത്. அப்படி இருக்க கூடாது. വായിൽ നിന്ന് വരുന്ന വാക്കിനെ ശ്രദ്ധിച്ചിരിക്കണം. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பார்க்க வேண்டும். സ്പീഡിൽ പറയുമ്പോൾ മാത്രമല്ല കൈയടിക്കേണ്ടത്. வேகமா சொல்லும்போது மட்டும் கை தட்ட கூடாது. വചനത്തിന്റെ പവർ തിരിച്ചറിഞ്ഞ് കൈയടിക്കണം. வசனத்தின் வல்லமையை அறிந்து உணர்ந்து கை தட்டி ஆராதிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. Jesus. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഓക്കേ, നമുക്ക് വായിച്ച ഭാഗത്തിലേക്ക് വരാം. ആമേൻ. നാം വാസിച്ച വേദബോധിക്ക് നേരായി വരலாம். എന്താണ് സ്നാപക യോഹന്നാനെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ പ്ലാൻ? யோவான் ஸ்நானகனை குறித்துள்ள தேவ திட்டம் என்ன? അപ്പന്മാരുടെ ഹൃദയങ്ങളെ ആമേൻ പിതാക്കളുடைய இருதயங்களை മക്കളിലേക്ക് பிள்ளைகளிடத்திற்கும் മക്കളുടെ ഹൃദയത്തെ பிள்ளைகளுடையதான இருதயங்களை അപ്പനിലേക്കും ஆமேன் பிதாக்களிடத்திற்கும் ഒരിക്കലും വളയാത്തതിനെ ஒரு நாளும் வளைந்து கொடுக்காதவர்களை തിരിയാത്തതിനെ திரும்பாதவர்களை അപ്പനിലേക്ക് തിരിക്കുന്ന ഒരു അഭിഷേകം, പിതാക്കളിടത്തിற்கு திருப்பக்கூடிய ஒரு அபிஷேகம், അതാണ് സ്നാപക യോഹന്നാന്റെ മേലിരുന്ന അഭിഷേകം. அதுதான் யோவான் ஸ்நானகனுக்கு மேலே இருந்த அபிஷேகம். அவர் God is the God of turn. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் திரும்ப செய்கிற தேவனாய் இருக்கிறார். പറഞ്ഞേ சொல்லுங்க. Our God is the God of turn. நம்முடைய தேவன் நம்மை திரும்ப செய்கிற தேவனாய் இருக்கிறார். Praise the Lord. Jesus. ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இப்படி சொல்லுகிறார். ആർക്കും തിരിക്കാൻ പറ്റാത്ത ചിലതിനെ, யாராலையுமே திரும்ப செய்ய வணைய செய்ய முடியாதவர்களை ദൈവം ഇന്ന് തിരിക്കുന്ന പകലാണ്. தேவன் இன்றைக்கு திருப்பி விடுகிற பகலாக இது இருக்கிறது. ഇന്ന് പകൽ ഒരു ദൂത് ഞാൻ പറയാം. இந்த பகலில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். ഒരുക്കം ഉള്ള ജനത്തെ, ஆமென். ஹல்லேலூயா. ഒരുക്കം ഉള്ള ജനത്തെ, அதாவது ஆயத்தமுள்ள ஜனத்தை കർത്താവിന് വേണ്ടിയിട്ട് கர்த்தருக்காக ഒരുക്കുന്ന പകല ഈ പകല്. ஓ ஆயத்தப்படுத்துகிற பகல்தான் இந்த பகல். ഹല്ലേലൂയ. Jesus. വചനം പറ, ഏലിയാവിന്റെ ആത്മാവോടും ஆமென். வசனம் சொல்கிறது எலியாவின் ஆவியையும் ശക്തിയോടും കൂടിയ பலமும் உடைய ഒരുത്തനെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തു. ஆமென். ஒருவனாய் அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ഹല്ലേലൂയ. Jesus. എന്താണ് നിങ്ങൾക്ക് ദൈവം വിളമ്പി തരുന്നത്? தேவன் உங்களுக்கு எதை பகிர்ந்து கொடுக்கிறாரோ ഓൾറെഡി പ്രിപ്പയർ ചെയ്ത് വച്ചിരിക്കുന്നതിനെ. ஏனென்றால் அது ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டதாகத்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രിപ്പയർ ആകാൻ പോവുകയല്ല, ஆமென், இனிமேல் ஆயத்தப்படுவ போவதாக அல்ல, ഓൾറെഡി പ്രിപ്പയർ ആയ ചിലത്, ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட சிலதை കർത്താവ് ഒരുക്കിയ ചിലതിന് വേണ്ടിയിട്ട് கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சிலருக்காக ഇന്ന് വിളമ്പുന്ന പകലാണ്. இன்றைக்கு பரிமாறி கொடுக்கிற பகர்ந்தளிக்கிற பகல். അതുകൊണ്ട് இதனால ഇത്
പ്രാപിക്കേണ്ടവര് മാത്രമേ ഇന്ന് ഇവിടെ വന്നിട്ടുള്ളൂ. ஓ அவற்றை பெற்றுக்கொள்ள கூடியவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ഒരുക്കമുള്ളവർ മാത്രമേ ഇന്ന് പകൽ ഇവിടെ വന്നിട്ടുള്ളൂ. ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பகலில் வந்திருக்கீங்க. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ഇന്ന് പകൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலில் தேவனுடைய ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், സ്വർഗ്ഗത്തിൽ നിനക്ക് വേണ്ടി പ്രിപ്പയർ ആയ ചിലത്, ஓ பரலோகத்தில் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சிலது ഇന്ന് പകല് இந்த பகலில் ഈ സഭയിൽ വിളമ്പാൻ പോകുന്നു. இந்த சபையில் கர்த்தர் பகிர்ந்தளிக்க போகிறார். ഈ വചനം കേൾക്കുന്നവരുടെ മേൽ വിളമ്പാൻ പോകുന്നു. ஓ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மேல கர்த்தர் அவற்றை கொடுக்க போகிறார். കരമുയർത്തി പറഞ്ഞാട്ടെ, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், കാലാകാലങ്ങളായി காலகாலங்களாய் നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി உங்கள் ஜெபத்திற்குரிய பதிலாக ഇന്ന് പകല് இந்த பகலில் കർത്താവ് വിളമ്പാൻ പോവുക. கர்த்தர் பகிர்ந்தளிக்க போகிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? കാലാകാലങ്ങളായി காலகாலங்களாய் പ്രാർത്ഥിച്ച് ഒരുങ്ങിയിരുന്ന നിനക്ക് വേണ്ടിയിട്ട് ஆமென் ஜெபித்து ஜெபித்து காத்திருந்த உங்களுக்காக കർത്താവ് ഒരുക്കിയ ചിലത്, கர்த்தர் ஆயத்த பண்ணின சிலது നിന്റെ തലമുറയുടെ മേലെ, உங்க பிள்ளைகள் மேலே, നിന്റെ കുടുംബത്തിന്റെ മേലെ, உங்க குடும்பத்தின் மேலே, നിന്റെ സഭയുടെ മേലെ, உங்க சபையின் மேலே, നിന്റെ ബിസിനസിന്റെ മേലെ, உங்க தொழிலின் மேலே, നിന്റെ ജോലിയുടെ മേലെ, உங்க வேலையின் மேலே, നിന്റെ ദേശത്തിന്റെ മേലെ, உங்க தேசத்தின் மேலே സ്വർഗ്ഗം പ്രിപ്പയർ ചെയ്ത ചിലത് கர்த்தர் ஆயத்தமாக்கின சிலது ഇപ്പോൾ വെളിപ്പെട്ടു വരുന്നു. இப்போதே வெளிப்பட்டு வருகிறது. It is your time. இது உன் நேரம், It is your season. இது உன் காலம். കരമടിച്ച് கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் Yes, ஓ yes. ராகாலாபா, ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக கடந்த நாட்களில் உபவாசித்து கண்ணீர் வடித்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் மன்றாடின உனக்காக ஏற்கனவே கர்த்தர் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவற்றை இப்பொழுதே கர்த்தர் உங்கள் மேலே கொடுக்கிறார். Come on. கையை தட்டி கையை தட்டி എല്ലാവരും പറഞ്ഞേ, ரபதனமஷதே, എനിക്ക് വേണ്ടിയിട്ട് സ്വർഗ്ഗം ചിലത് ഒരുക്കി കഴിഞ്ഞു. எனக்காக பரலோகம் சிலதை ஆயத்தப்படுத்தி விட்டது. എനിക്ക് വേണ്ടി, എന്റെ തലമുറയ്ക്ക് വേണ്ടി സ്വർഗ്ഗം ചിലത് ഒരുക്കി കഴിഞ്ഞു. ஓ எனக்காகவும் என் தலைமுறைகளுக்காகவும் தேவன் சிலவற்றை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ദൈവം പ്രിപ്പയർ ചെയ്തത്, தேவனால் ஓ ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை, സ്വർഗ്ഗം പ്രിപ്പയർ ചെയ്തത് பரலோகம் ஆயத்தம் பண்ணினதை എന്റെ കുടുംബത്തിൽ വരുന്നു. என் குடும்பத்தில் வருகிறது. സ്വർഗ്ഗം പ്രിപ്പയർ ചെയ്തത് பரலோகம் ஆயத்தப்படுத்தினதை എന്റെ സഭയിൽ വരുന്നു. என் சபையில் வருகிறது. സ്വർഗ്ഗം പ്രിപ്പയർ ചെയ്തത് ஓ பரலோகம் ஆயத்தம் செய்ததை എന്റെ ശുശ്രൂഷയിൽ വരുന്നു. என் ஊழியத்தில் அவை வெளிப்படுகிறது. എന്റെ ബിസിനസ്സിൽ വരുന്നു. என் தொழிலில் வருகிறது. എന്റെ ജോലിയിൽ വരുന്നു. வேலையில் வருகிறது. എന്റെ ദേശത്ത് വരുന്നു. என் தேசத்தில் வருகிறது. എന്റെ വീട്ടിൽ വരുന്നു. வீட்டில் வருகிறது. അതിനെ തടയുവാൻ அதை தடுக்க ഒരു മന്ത്രവാദത്തിലും ஒரு மந்திரவாதத்தினாலும் ഒരു ആഭിചാരത്തിനാലും ஒரு பெள்ளி சுடியத்தினாலும் കഴിയത്തില്ല. முடியவே முடியாது. കാരണം ஏனென்றால் ഇത് സ്വർഗ്ഗം തുറന്നതാണ്. ஏனென்றால் இது பரலோகம் கொடுப்பது. ഇത് സ്വർഗ്ഗം പ്രിപ്പയർ ചെയ്തത്. இது பரலோகம் ஆயத்தம் செய்தது. ഓ കമാൻ நல்ல கையை தட்டி உற்சாகமாய் பலத்தோடு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்கள் மேலும் தலைமுறை மேலும் சபையின் மேலும் இயேசுவின் நாமத்தில் ஓ வெளிப்பட்டு வருகிறது. മനുഷ്യൻ ഒരുക്കിയതല്ല, ஓ ஹalleluya, மனுஷன் ஆயத்தம் பண்ணினதல்ல, മനുഷ്യനാൽ ഒരുക്കപ്പെട്ടതല്ല, மனிதனால் ஆயத்தம் செய்தது அல்ல. സ്വർഗ്ഗത്തിലെ പിതാവ് ஓ பரலோகத்தின் பிதா നിനക്ക് വേണ്ടി ഒരുക്കിയ ചിലത്, உனக்காக உருவாக்கி வைத்த ஆயத்தம் செய்து வைத்த சிலது നിന്റെ കണ്ണിൽ വെളിപ്പെട്ട് വരാൻ പോവുക. உங்கள் கண்கள் காண வெளிப்பட போகிறது. Praise the Lord. ஓ ஜீசஸ், നിന്റെ തലമുറയുടെ വിഭാഗം 2026 നടക്കും. உங்க தலைமுறைய திருமணம் 2026 நடக்கும். നിന്റെ കുഞ്ഞിന് ആവശ്യമായിട്ടുള്ള ആളിനെ ദൈവം ഒരുക്കുകയാണ്. உங்க பிள்ளைக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். നിന്റെ കുഞ്ഞിന് തക്കതായ ഭർത്താവിനെ ദൈവം ഒരുക്കി വെച്ചിട്ടുണ്ട്. உங்க பெண் பிள்ளைக்குரிய ஓ ஏற்ற துணையான கணவனை கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். നിന്റെ മകന് ഏറ്റ ഭാര്യയെ ദൈവം ഒരുക്കി വെച്ചിട്ടുണ്ട്. உங்க மகனுக்கு ஏற்ற துணைவியை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ദൈവം നിനക്ക് ഒരുക്കി വെച്ച അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ നിന്റെ കയ്യിൽ വരും. தேவன் உனக்காக ஏற்படுத்தி வைத்த அந்த அப்பாயின்மென்ட் லெட்டர் உங்க கையை தேடி வரும். ദൈവം നിനക്കായി ഒരുക്കിയ വാഹനം നിന്റെ കയ്യിൽ വരും. தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின அதே வாகனம் உங்க கையில வரும். ദൈവം നിനക്കായി ഒരുക്കിയ വീട് നിന്റെ കയ്യിൽ വരും. தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின வீடு உங்க கையில வரும். ദൈവം നിനക്കായി ഒരുക്കിയ പ്രോപ്പർട്ടി
தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின நிலம் നിന്റെ കയ്യിൽ തന്നെ വരും. உங்க கையில தான் வரும். അതിനെ പിടിച്ചു വയ്ക്കുവാൻ அதை பிடித்து வைக்க ഒരു പിശാചിന് കഴിയത്തില്ല. ஒரு பிசாசால முடியாது. സകല തടസ്സങ്ങളും எல்லா தடைகளையும் യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் മാറിപ്പോകട്ടെ. விலகி போவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் എല്ലാ ശാപങ്ങളും எல்லா சாபங்களும் മാറിപ്പോകും. விலகி போ. Receive. பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி Praise Him. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஆயத்தம் செய்ததை எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அவர் ஆயத்தம் பண்ணினது உங்க குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. அதை தடுக்க ஒரு மனுஷனாலும் ஒரு அதிகாரத்தாலும் ஒரு கிரியையாலும் முடியாது. അഭിഷേകം. அபிஷேகம் ரூபாதான சதனே രേഖതലരബ യേശുവിൻ നാമത്തിൽ പകർച്ചയുടെ പകല്. இந்த பகல் பகிர்ந்தளிப்பின் பகல். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போ. ഇരുന്നു உட்கார்ந்து கொள்ளுங்க. ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രിപ്പയർ ചെയ്തത്, தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்தவையே നീ ആകുന്ന പാത്രത്തിലേക്ക്, நீங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பாத்திரத்தில். പറഞ്ഞേ, சொல்லுங்க. ഞാനൊരു പാത്രമാണ്. சொல்லுங்க. நான் ஒரு பாத்திரம்னு சொல்லுங்க. ഞാനൊരു പാത്രമാണ്. நான் ஒரு பாத்திரம். ദൈവം ഉണ്ടാക്കിയ പാത്രം. தேவனால் உருவாக்கப்பட்ட பாத்திரம். ഈ പാത്രത്തിൽ, இந்த பாத்திரத்தில் നിനക്കായിട്ട് உங்களுக்காக സ്വർഗം ഒരുക്കിയ ചിലത്, பரலோகம் ஆயத்தம் செய்த சிலது നിന്റെ പാത്രത്തിൽ സെർവ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்க பாத்திரத்தில் அவர் பகிர்ந்து கொடுக்க போகிறார். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போ. ഇതൊരു മനുഷ്യൻ ഒരുക്കിയതല്ല. இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. ഇത് ആത്മതലത്തിൽ പ്രിപ്പയർ ആയതാണ്. இது ആവിக்குரிய മണ്ഡലത്തിൽ உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டவைகள். ദൈവത്തിന്റെ സമയത്തിൽ, தேவனுடைய நேரத்தில். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம். ദൈവത്തിന്റെ സമയം. தேவனுடைய நேரம். God's time. தேவனுடைய நேரம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു. உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. God's time. தேவனுடைய நேரம். August 15. ஆகஸ்ட் 15. God's time. God's time. இது தேவனுடைய நேரம். പറഞ്ഞേ, Kairos. ஆமென். ஹalleluya. എല്ലാരും പറ, Kairos. 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 Kairos എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, Kairos என்ற வார்த்தையின் பொருள் ദൈവത്തിന്റെ സമയമായി. தேவனுடைய நேரம் வந்து விட்டது. It is the time for Kairos. இது கைரோஸின் நேரம். ராபாதலபோஷே. ആ പേര് പറയുമ്പോൾ തന്നെ பேரை சொல்லும் பொழுது നിന്റെ സമയം, உன் நேரம் റെഡിയായി வருகிறது. Get ready. ஆயத்தப்படுங்க. Yes, கையை தட்டி. Kairos. கைரோஸ். Season change. காலம் மாறுகிறது. Kairos season. கைரோஸ் சீசன். It is your time. இது உங்கள் நேரம். Come on, come on, come on. கையை தட்டி கல்லை கட்டி எல்லாமே வாய்களை திறந்து எல்லோரும் எஸ் இது என் நேரம்னு சொல்லுங்க. இது எனக்குரிய கைரோஸ். இது எனக்குரிய கைரோஸின் நேரம் இயேசுவின் நாமத்தில் வெளிப்பட்டு வருகிறது. தேவன் குறித்திருந்தவைகள் வெளிப்படுவதற்குரிய கைரோஸ். Fire. சீவரா Fire. ரெகடலாயா சுடவலகடகதனா ரெகாயபோ ரபதனா Kairos. கைரோஸ். Kairos. கைரோஸ். Meaning கைரோஸ். appointed time. இது குறித்த நேரம். Appointed time. இது நியமித்த நேரம். Appointed time. இது நியமனத்தின் நேரம். ചില പ്രവാചകന്മാരെ சில தீர்க்கதரிசிகளை ദൈവം അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യുന്നു. தேவன் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார். ചില അപ്പോസ്തലന്മാരെ அப்போஸ்தலர்களை ദൈവം അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യുന്നു. தேவன் நியமிக்கிறார். ചില ഇവാഞ്ചലിസ്റ്റുകളെ சில சுவிசேஷகர்களை ദൈവം അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യുന്നു. தேவன் நியமிக்கிறார். Get ready. ஆயத்தப்படுங்க. പിടിച്ചോ, പിടിച്ചോ. எஸ் பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. അവനെ പിടിച്ചോ. பாஸ் பிடிங்க 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 அவரை பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் பாஸ். ராபாதாரபோ. பாஸ். எஸ் பெற்றுக்கொள்ள கைரோஸ். பாஸ். உங்களுக்குரிய கைரோஸ் இயேசுவின் பாஸ். நாமத்தில் தேவன் உங்களுக்காக குறித்த நாள் தான் இந்த ஆகஸ்ட் 15. இயேசுவின் நாமத்தில் This is your பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. This is your பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள். கைரோஸ். இயேசுவின் நாமத்தில். Fire. தீ அக்னி அக்னி Fire. அக்னி Thief. அக்னி. Kairos. கைரோஸ். கைகளை தட்டி கர்த்தரை பலத்தோட கர்த்தரை துதிப்போ. Jesus, hallelujah. Kairos. Hallelujah. கைரோஸ்.
appointed time. குறித்த நேரம். Appointed time. குறித்த நேரம். നിന്നെ അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യുന്ന സമയം. உங்களை நியமிக்கிற நேரம். അതാ കറക്റ്റ്. Jesus. Jesus. അപ്പോയിന്റ്മെന്റ്. உங்களை நியமனம் பண்ணுகிற நேரம். ചിലരെ നിയമിക്കാൻ പോവുക. சிலரை கர்த்தர் சில காரியத்துக்காக நியமிக்க போகிறார். ചില വിശ്വാസികളെ, சில விசுவாசிகளை പ്രവചനത്തിന്റെ കസേരയിൽ ഇരുത്താൻ പോവുക. ஓ தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற நாற்காலியில் அமர பண்ண போகிறார். അയ്യോ അയ്യോ, ഇങ്ങനെ ആരാധിച്ച പോരാ. இப்படி ആരാധിத்தாൽ போதாது. ഹലോ ഹലോ ஹலோ ഹലോ ஹலோ ஹலோ. നിന്റെ കസേര മാറുന്നു. உங்க நாற்காலிக்கு மாற்றம் வருகிறது. നിന്റെ ഓഫീസിലെ കസേര, உங்க அலுவலகத்தின் நாற்காலி മാറുന്നു. மாறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். அக்னி அக்னி அக்னி. எஸ் எஸ் எஸ். ரபாபாபாபாபா. சுடபலகடகடா. ரேகாதலரபோ. உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த நாற்காலியில் நீங்கள் அமருவீர்கள். மேஜர் ஷிஃப்ட். ஒரு பெரிய நகர்வு. மேஜர் ஷிஃப்ட். ஒரு பெரிய நகர்வு. This is the time. இந்த நேரம் மேஜர் ஷிஃப்ட். ஒரு பெரிய நகர்வு. നിന്റെ ഓഫീസിൽ, உங்க அலுவலகத்தில், നിന്റെ ഓഫീസിൽ, உங்க ஆபீஸ்ல നിന്റെ കസേര ചേഞ്ച് ആകാൻ പോകുന്നു. உங்க நாற்காலி மாற போகுது. இயேசுவின் நாமத்தில். Jesus Jesus Jesus. Yes. Oh, Rabala Hadalabashe. കുറെ കാലമായില്ലേ? ഓ അനേക കാലങ്ങളായി ആകിവിട്ടത്. കുറെ കാലമായില്ലേ? അനേക നാட்கள் ആകவில்லையா? കുറെ കാലമായില്ലേ? അനേക കാലമാകவில்லையா? ഒരേ കസേരയിൽ ഇരുന്നിട്ട് ഒരേ നാற்காலிலே உட்கார்ந்து கொண்டு ദൈവം നിനക്ക് പ്രമോഷൻ തരാൻ പോകും. ஆனா தேவன் உங்களுக்காக ஒரு உயர்வை அவர் கொடுக்க போகிறார். നിന്റെ സീസൺ ചേഞ്ച് ആകാൻ പോകുന്നു. உங்க காலம் மாற போகிறது. Come on. Come on. Kairos. Yes yes Kairos. கையை தட்டி போதாது. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எஸ் இப்பொழுது உங்க சூழ்நிலை, ஓ உங்க நாற்காலிக்கு, உங்க நிலைக்கு, உங்க பொசிஷனுக்கு கர்த்தர் இப்போது இது கைரோஸா இருப்பதனால ஒரு பெரிய மாறுதல் எஸ் வெளிப்படுகிறது. வெளிப்படுகிறது. Kairos season. Kairos season. Kairos season. Kairos season. Kairos season. Kairos காலம். അന്യഭാഷ പറ. അന്യഭാഷ പറ. சொல்லுங்க சொல்லுங்க. അന്യഭാഷ പറ. அந்நிய பாஷை சொல்லுங்க. ஹோரபா ஹதலபா ரிபதல ஹதனகதியா கரவோ. பிடிச்சோ பிடிச்சோ. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். നിന്റെ സൗഖ്യത്തിന്റെ സമയം. உங்க அவன் சுகத்துக்குரிய நேரம். നിന്റെ സൗഖ്യത്തിന്റെ സമയം. உங்க சுகத்துக்குரிய நேரம். This is the time for healing. இது சுகத்தின் நேரம். This is the time for healing. இந்த நேரம் சுகத்தின் நேரம். பிடிச்சோ பிடிச்சோ. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உங்களுடைய சுகத்தின் நேரம். உங்களுடைய நேரம். God anointed you. அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். பிடிச்சோ யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். கைகளை தட்டி ரூபஹதனா ரெக்கெட்டலபோ ரக்கட்டலா ரூபஹதனா ரக்கட்டா ஃபயர்ஹதனா ரெக்கெட்டலபோ. அக்கினி விடுகிறது. இப்பொழுது கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் அக்கினி அக்கினி. ஓ ரபாபாபா ஷபலபோ ரக்கட்டலபோ. எஸ் கையை தட்டி போதாது விட்டுடாதீங்க. நேரத்தை விட்டுடாதீங்க. எஸ் இந்த நேரம் கர்த்தர் நியமனம் பண்ணின, ஓ எந்த காரியத்தை நினைத்து கடந்த நாட்கள் அழுதீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். அந்த காரியத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த காரியத்துல ஒரு மகிமை. ஓ ஜீசஸ். Kairos. Kairos. Jesus, hallelujah.